பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவ நீர் எங்களுக்கு தந்த பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீரை மகிமைப்படுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கும் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கு நேராக திரும்பவும் நம்ம போன வாரத்துல அற்புதங்களை பார்த்தோம். 18 அற்புதங்கள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இருக்கிறதா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஓமைகள், மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டுள்ள ஓமைகளை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஓமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த 13வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது ஓமைகளின் அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுல மட்டுமே அநேக ஓமைகள் சொல்லப்பட்டுள்ளதை பார்க்க முடியும். இந்த 13வது அதிகாரத்திலே மட்டுமே 7 ஓமைகள் சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்க முடியும். இந்த 13வது அதிகாரத்துல மட்டும் சொல்லப்பட்டுள்ள ஓமைகளை பார்த்தோம்னா 7 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதனால இந்த ஓமைகளின் அதிகாரம் சொல்லலாம். இன்னும் பல ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு விசேஷ புத்தகத்திலே மொத்தம் 19 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கவிருக்கிறோம். தொடர்ந்து அற்புதங்களை பார்த்தோம். மத்தேயு விசேஷ புத்தகம் ஒரு கண்ணோட்டம் என்கிற தலைப்புல தான் நம்ம இந்த பைபிள் ஸ்டடி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுல இந்த நாள்ல நம்ம பார்த்துக்கொள்றது ஓமைகளை குறித்து தான் நம்ம பார்க்க முடியும். ஓமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னது, ஒரு கருத்தை அல்லனா ஒரு பொருளை மற்றொரு தெரிந்த பொருளோடு ஒப்பிட்டு சொல்வது ஓமை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கருத்தை, ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அது புரியாததை புரிய வைக்கிறதுக்காக இன்னொரு தெரிந்த பொருளோடு ஒப்பிட்டு சொல்றது தான் என்ன செய்வோம், ஓமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது என்ன செய்தார், நிறைய ஓமைகளால் பேசுகிறார் சொல்லிட்டு, அதாவது ஆண்டவர் தம்முடைய வாயை ஓமைகளால் திறப்பார் என்கிறதான தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுகிறதை இந்த ஓமைகளை கொண்டு ஆண்டவர் பேசினதை கொண்டு பார்க்க முடியும். இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதல்கள் எல்லாம் நாம் முன்கூட்டியே பார்த்துட்டோம். இப்போ இந்த ஓமைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. முக்கியமா இந்த ஓமைகளை ஆண்டவர் எதற்காக சொன்னார் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும் போது அதை என்ன செய்தார், ஓமைகளாக அறிவித்தார். தன்னோடு இருந்த யூதர்களுக்கு, சீஷர்களுக்கு அதை புரியும்படியாகவும் மற்றவர்களுக்கு அதை புரியாத ஒரு புதிர் மாதிரி ஆண்டவர் சொல்வதற்காக இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதுதான் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஏன்னா 10வது வசனத்துல கேட்கிறார்கள், அவ்விடத்தில் ஏன் அவர்களோட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்க. அப்ப ஆண்டவருடைய பிரசங்கத்துல மிக முக்கியமானது அநேக காரியங்களை ஆண்டவர் ஓமைகளாக பேசுகிறதை பார்க்க முடியும். அதுதான் இந்த நாளிலே நம்ம பார்க்க முடியும். முதலாவது 13ஆம் அதிகாரத்துல 1 முதல் 20, அதாவது இன்னும் அநேக ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரத்திலே மட்டும் 7 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓமைகளை பார்த்து விட்டு மற்ற ஓமைகளை எல்லாம் நாம் தியானிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் விதைக்கிறவனுடைய ஓமை 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 23 வரை உள்ள வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். விதைக்கிறவனுடைய ஓமை, இதே ஓமையை மார்க் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 8ஆம் அதிகாரம் 4 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலும் இதே ஓமையை நம்ம பார்க்க முடியும். இந்த ஓமையை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, அடிக்கடி நாம் பிரசங்கங்களிலும் மற்ற நாம் அடிக்கடியாக படித்து தியானிக்கிற விஷயம். 3 நிலங்கள் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். என்னது, சில விதைகள் என்ன செய்து வழியருகே விழுந்தது, சில
சில விதை என்ன செய்து கற்பாறை இடத்தில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்கள்ல, சில விதை நில 4 நிலங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த நிலங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும்போது இருதயங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். விதைகள் என்பது வசனம் அநேக இருதயங்கள்ல விழுகிறது. ஆனால் சில நல்ல நிலத்திலே விழுந்த விதை மட்டும் என்ன செய்ததாம், சிலது 100ஆகவும் அல்லது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. நல்ல நிலத்துல விழுந்த விதை மட்டும் தான் பலன் கொடுத்தது. மற்ற விதைகள் எல்லாம் என்ன செய்து வீணாய் போய்விட்டது. அதே போல வசனம் இந்த நாட்களில் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா நல்ல இதயமாய் பண்படுத்தப்பட்ட நல்ல இதயங்களில் விதைத்த விதைக்கப்பட்ட வசனங்கள் என்ன செய்யப்பட்டது, அது பலன் கொடுத்தது. அந்த பலனும் எல்லா நல்ல நிலத்திலே விழுந்த விதையினுடைய பலன் கூட எல்லாமே 100 பலனை தரவில்லை. சிலது 100ஆக இருந்தது, சிலது 60ஆக இருந்தது, சிலது 30ஆக இருந்தது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். விதைகள் எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அது வழியருகே விதைக்கப்படுகிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுகிறது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்படுகிறது, நல்ல நிலத்திலும் விதைக்கப்படுகிறது. ஆனா வளர்ந்து பலன் கொடுக்கிறது நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் மட்டும். அப்படியே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் எல்லாம் 100 பலனை கொடுத்ததா என்றால் அதுவும் இல்லை. அது 100ஆகவும் சிலது 100 கொடுத்தது, சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் கொடுத்ததை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதற்குரிய இதைதான் இந்த ஓமையை தான் இந்த 1 முதல் 23 வரை உள்ள வசனங்கள்ல பார்க்கிறோம். அடுத்ததாக களைகளின் ஓமை அப்படின்னு சொல்லி 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம், பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமை அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்திலே 6 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது ஓமை என்னது, பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. மனுஷன் ரத்தின பணிகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது களைகளின் ஓமை. இந்த ஓமையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, களை. பரலோக ராஜ்யம் நல்ல விதையை தான் ஆண்டவர் விதைத்தார். நல்ல வசனங்களை நல்ல காரியங்களை தான் ஆண்டவர் தேசத்துல எல்லாருக்கும் விதைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன நடக்குதாம், நித்திரை பண்ணும்போது கோதுமைக்குள் களைகளையும் விதைத்து விட்டு போனார். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரங்க களைகளை என்ன செய்கிறாங்க, பிடுங்கி போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், வேண்டாம், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்கள் எனக்கு முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சொட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பேன் என்பேன் என்று சொன்னார். இந்த இடத்திலே நல்ல விதைகள் என்பது விசுவாசிகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது ராஜ்யத்தின் புத்திரர்கள், ராஜ்யத்துக்கு தகுதியான புத்திரர்கள். களைகள் என்பது பொல்லாங்கனுடைய புத்திரர்கள். இந்த உலகத்துல ராஜ்யத்தின் புத்திரர்களோடு பொல்லாங்கனுடைய புத்திரர்களும் சேர்ந்துதான் காணப்படுறாங்க. களைகளை விதைக்கிற சத்துரு பிசாசானவன். அறுப்பு என்பது உலகத்தின் முடிவை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த இடத்துல எதை சொல்ல விரும்புகிறார் என்றால், இந்த உலகத்திலே நல்ல விசுவாசிகள், ராஜ்யத்தின் புத்திர பரலோக ராஜ்யத்துக்காய் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களோடு பொல்லாங்கனுடைய புத்திரர்களும் காணப்படுகிறார்கள். அவர்களை இந்த நாட்களில் நியாயம் தீர்ப்பது நம்முடைய கடமை அல்ல. அறுவடை நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் அதை உலகத்தின் முடிவு நாட்கள் வரைக்கும், நியாய தீர்ப்பின் நாட்கள் வரைக்கும் ஆண்டவர் விட்டு வைத்து விட்டு அதுல என்ன செய்கிறார், களைகளை என்ன செய்கிறாரா, அக்கினியினாலே சுட்டெரிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல கோதுமையோ களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறதை பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கான விளக்கத்தை 36 முதல் 43 வரை உள்ள வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த ஓமைக்கான விளக்கம் 36 முதல் 43 வரை உள்ள வசனங்களிலே இந்த இடத்துல சொல்லுறார். சீசர்கள் கேட்கும் போது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 31 32 வரை உள்ள வசனங்கள்ல
கடுகு விதையின் ஓமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியுமா? இதே ஓமையை, கடுகு விதையின் ஓமையை மார்க் 4 அதிகாரம் 30 முதல் 32 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 13 அதிகாரம் 18 முதல் 19 வசனங்களிலும் நம்ம பார்க்க முடியும். இந்த கடுகு விதையை குறித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறது? கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது சகல விதைகளிலும் சிறியதாயிருந்து வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் அப்படின்னு சொல்லுகிறது. அதுதான் இந்த கடுகு விதை. பரலோக ராஜ்யம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல கடந்து வந்த போது அந்த குறுக்கு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்த இந்த ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்த நாட்கள்ல எங்கும் பரவி திரிந்து எவ்வளவு பெரிய மரமாக, எவ்வளவு பெரிய ராஜ்யத்தின் புத்திரர்கள் எல்லா இடங்களிலும் காணப்படத்தக்கதாக உலகம் முழுவதும் பரம்பி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் அந்த நாட்களிலே சொல்லுகிறார். கடுகு விதை எவ்வளவு சிறிதா இருக்கிறதோ அதே போல ராஜ்யத்தின் புத்திரர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட புத்திரர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல கொஞ்சம் சொற்ப ஜனங்களா இருந்தார்கள். எருசலேமிலே மட்டும் இருந்தவர்கள் இந்த நாட்களிலே பரவி சுற்றி திரிந்து உலகத்தின் நாடுகளில் எல்லாம் ராஜ்யத்தின் புத்திரர்கள் பெரிதாகி வளர்ந்திருப்பது போல அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதே நம்ம பார்க்க முடியும். 33வது வசனத்திலே புளித்த மாவின் ஓமையை குறித்து பார்க்கிறோம். இதே புளித்த மாவின் ஓமையை குறித்து லூக்கா 13 அதிகாரம் 20, 21வது வசனங்களிலே பார்க்க முடியும். அதுதான் நான் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை ஒரு ஸ்திரீ 8 முழுவதும் புளிக்கும் வரை 3 படி மாவிலை அடக்கி வைத்தாள். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் என்ன செய்யும்? உப்ப பண்ண. அதுதான் கொஞ்சம் புளித்தமா இருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்ல பரலோக ராஜ்யத்தின் தாக்கம், அதாவது கடுகு விதை, அந்த ஓமையும் இந்த ஓமையும் ஒரே அர்த்தம் கொள்கிறதா இருக்கிறது. ஒரு சின்ன கொஞ்சம் புளித்த மாவு போதும் மாவையும் புளிக்க வைக்கிறதுக்கு. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியாது. அதுல இருக்கிற பாக்டீரியாஸ் என்ன செய்யும்? எல்லா இடத்திலையும் பரகி எல்லா மாவையும் புளிக்க வைத்து விடும். அதே போல அன்றைக்கு ஆண்டோடைய ராஜ்யத்தின் புத்திரர்களா இருந்த 12 சீசர்கள், 11 சீசர்களும் எல்லா இடங்களிலும் கடந்து வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நமக்கும் ஆண்டவர் தோமா என்கிற அப்போஸ்தலனாகிய நம்முடைய நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் அனுப்பி தந்து நம்முடைய தமிழகத்திலேயே கடந்து வர ஆண்டவர் உதவி செய்தார். அதனால இன்றைக்கு ராஜ்யத்தின் தாக்கம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 13 அதிகாரம் 44வது வசனத்திலே மறைந்திருக்கும் புதையலின் ஓமையை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஒரு ராஜ்யத்தின், அதாவது மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை என்ன செய்கிறார்? ஒப்பிடுகிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்ட நாம் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக வேண்டும். அதுதான் இந்த சந்தோஷத்துக்குள்ளாக வேறு எதுவுமே பொருட்டில்ல. மற்ற எல்லாவற்றை எதை வேண்டுமானாலும் இழந்து அதை அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள எவ்வளவு ஆவலா இருக்கிறானோ அதே போல நாம் ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக வேண்டும் என்பதுதான் இந்த ஓமை நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்க முடியும். அதுக்கு அடுத்ததாக 13 அதிகாரம் 45 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலே விலை மதிப்பற்ற முத்தின் ஓமையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்களை தேடுகிற வியாபாரி கொப்பா இருக்கிறது. அவன் விலையுந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். ஒரு எப்படி பொக்கிஷத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கி கொள்கிறானோ அதே போல முத்து கோப்பா இருக்கிறது என்பதை பார்க்க முடியும். தனக்குண்டான எதை வேண்டுமானாலும் அந்த ராஜ்யத்துக்காக நாம் எதை வேண்டுமானாலும் இழக்க ஆயத்தமாக வேண்டும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், இந்த ராஜ்யத்தின் சந்தோஷம் அவ்வளவு பெரிது. உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் அநேக கர்த்தருடைய தாசர்கள், அநேக ஊழியக்காரர்கள் தங்களுக்குண்டான இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக தங்களுக்குண்டான எல்லாவற்றையும் இழந்ததினாலே மாத்திரம்தான் நமக்கு இன்றைக்கு இந்த சுவிசேஷம் கிடைத்திருக்கிறது, இந்த பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கு. அதே போல நாமும் மற்றவர்களுக்காக இந்த ராஜ்யத்தின் பொக்கிஷத்திற்காக, இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த விலையேற பெற்ற முத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக வேண்டும் என்பதை தான் பார்க்கிறோம். அடுத்ததாக 7வதாக
மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47 முதல் 50 வரை உள்ள வசனங்களிலே எனது வலையின் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எனது சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொண்டு வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இந்த வலை கடலில் இருக்கிற வரைக்கும் தான் எனது சேஃப். இந்த வலையை குறித்து இந்த கழைகளின் ஓமை என்று சொல்லப்படுற அதனுடைய அர்த்தமும் இதனுடைய அர்த்தமும் ஒன்றாயிருக்கிறது. இந்த வலை கடலிலே இருக்கிற வரைக்கும் இதுல நல்ல மீன் எது கெட்ட மீன் எது என்று தெரியாது. அதே போல களைகள், அந்த கோதுமையை எது களை எதுன்னு தெரியாது. அறுவடையின் நாளிலே அது பிரித்தெடுக்கப்படும் போது களைகள் அக்கினியில சுட்டரிக்கப்படும். அதே போல இந்த வலை இழுக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அதுதான் திருச்சபை. இன்றைக்கு ஆண்டவருக்காக வாழுகிற ஆண்டவருக்கு இந்த வேதத்தை ஏந்தி கொண்டு நிற்கிற எல்லாரும் இன்றைக்கு இந்த வலைகளில் இருக்கிற மீன்களை போல கடலுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடலுக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் சேஃப். என்றைக்கு இந்த வலை இழுக்கப்பட்டு கரை சேர்க்கப்படுகிறதோ அன்றைக்கு நல்ல மீன்கள் எல்லாம் கூடையிலே போடப்படும். கெட்ட மீன்கள் எல்லாம் தூக்கி ஆகாதவைகள் எல்லாம் தூக்கி எரிந்து போடுவார் என்பதுதான் உண்மை. அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே அப்படி ஒன்றே ஆண்டவர் செய்வார் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். இப்படி ஏழு ஓமைகள் இந்த அதிகாரத்துல மட்டும் சொல்லப்படுறதுல 6 ஓமைகள் பரலோக ராஜ்யத்தின் ஓமையை குறித்து, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது, இது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னுமாக நம்ம பார்க்கும்போது இனி தொடர்ந்து இது ஓமைகளின் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழே வருகிறதுனால இங்க பார்த்தோம். இன்னும் அநேக ஓமைகளை இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல சொல்லும். மொத்தம் 19 ஓமைகள் காணப்படுகிறத பார்க்க முடியும். இதுல முதலாவது ஓமை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கண்மலையின் மேல் கட்டின வீடு, அப்புறம் மணலின் மேல் வீடு கட்டின வீடு என்கிறதான ஒரு ஓமையை சொல்லுகிறார். எனது கண்மலையின் மேல் கட்டின வீடு என்னத்துக்கு? கிறிஸ்துவாகிய பாறையின் மேல் கட்டின போன அந்த அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அந்த அஸ்திபாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ அவ்வளவு பில்டிங் என்ன செய்யும்? ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே தான் கண்மலையின் மேலே, கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே அஸ்திபாரம் நிலையாக போடப்பட்டு விட்டால், அந்த விசுவாசம் நிலையாக இருந்து விட்டால், அதற்கு மேலே வருகிற எத்தனை காரியம் கட்டி எழுப்புகிற நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்திலே ஓமையாக சொல்லுகிறார். அந்த பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது. நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவாகிய அந்த கண்மலை மேல, அந்த பாறை மேல நம்முடைய அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்கா வலுவா போடப்பட்டிருக்கோமா? அப்படி போட்டிருந்தோம் என்றால் எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை சுற்றி சுழன்று கொண்டு அடிக்கிற அத்தனை காரியங்கள் வந்தாலும் அது நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்மை தாக்காது என்பதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே புதிய துணி மற்றும் பழைய ஆடையின் குறித்ததான ஓமையை குறித்து நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே ஒருவன் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோட இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டும் வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இந்த இடத்துல அதாவது பழைய துணியோடு புதிய துணியை இணைச்ச மாட்டாங்க, இணைத்து தைக்க மாட்டாங்க. ரீசன் என்ன? துவைக்கும் போது பழைய துணி ஒரு விதமா இருக்கும், புதிய துணி ஒரு விதமா இருக்கும். அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தை கிருபையை இணைக்க முயற்சி செய்வது தான் இது. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இதுக்கு சொல்லுகிறதற்கான அர்த்தம் என்ன? ஆண்டவர் கிருபையின் சத்தியத்தை, ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஆண்டவர் இறங்கி வந்து விட்டார். இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தையும் கிருபையையும் இணைத்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு, அதாவது
கிருபையின் நற்செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்துவிட்டு நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வது. இதை குறித்து ரோம சபையை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் போது கற்றுக்கொண்டோமே, என்னது நியாயப்பிரமாணம். அங்க இருக்கிற யூதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும், ஆனா என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள், அதாவது இப்போ விருத்த சேதனம் மட்டும் எடுத்துக்கிட்டா, விருத்த சேதனம் செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், சபைக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று அன்றைய நாட்களிலே யூதர்கள் காணப்பட்டார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான், இணைத்தால் அதனோட இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாக கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். அதை தான் நியாயப்பிரமாணத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த இந்த கிருபையின் உபதேசத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. அதையும் இதையும் இணைக்க வேண்டாம் என்கிறதான ஒரு சத்தியத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஜனங்கள் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடியும். 17வது வசனத்துல அடுத்த உவமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். புதிய திராட்சரசம் மற்றும் பழைய துருத்தி, இதுவும் அதே தான். இந்த இலவச ஆண்டவர் புதிய திராட்சரசம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? ஆண்டவர் இலவசமாய் கொடுத்த இந்த ரெட்ஷிப்பு கோப்பா இருக்கிறது. நியாயப்பிரமாண முறை எதுக்கு? பழைய துருத்தி கோப்பா இருக்கிறது. இந்த ரெட்ஷிப் இலவசமாய் ஆண்டவர் கொண்டு வந்த கொடுத்த ரெட்ஷிப்பை நியாயப்பிரமாண முறைமையோடு அதை செயல்படுத்தும் போது அது என்ன செய்யும்? வீணாய் போய்விடும். அதாவது புதிய ரசம், ஒரு திராட்சை ரசம் புதுசா எடுத்தோம்னா அதை வைக்க புதிய துருத்தியில தான் என்ன செய்வாங்களாம்? ஊத்தி வைப்பாங்களாம். பழைய துருத்தியில ஊத்தி வச்சோம்னா அந்த திராட்சை ரசம் என்ன செய்யும்? நொதித்து அதோடைய புளிப்பு அது இதாகும் போது என்ன ஆகுமா, அந்த துருத்தியை டேமேஜ் பண்ணிட்டு என்ன செய்யும்? ரசம் வீணாய் போயிடுமா. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பழைய துருத்தியில புது ரசம் வாத்து வைக்க முடியாதது போல நியாயப்பிரமாணம் இன்றைக்கு பழையதாகிவிட்டது. அதை என்ன செய்ய வேண்டாம்? புதிய இலவசமாய் ஆண்டவர் கொடுத்த இந்த ரெட்ஷிப்போடு ஒன்றிணைத்து பார்க்க வேண்டாம் என்கிறதான ஒரு சத்தியத்தை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறதை பார்க்க முடியும். அதை ஆவிக்குரிய சத்தியமாக இந்த பழைய துருத்தி புதிய திராட்சரசம் குறித்து நாம தியானிப்போம் என்றால், நம்முடைய இருதயமாகிய இந்த துருத்தி பழைய துருத்தியாய் அழுக்கடைந்ததாய் அது பாவம் நிறைந்ததாய் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற இந்த விலையேற பெற்ற இந்த அபிஷேகத்தை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அது இருதயம் புதிதாக்கப்பட்டால் மட்டுமே ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய ரசமாகிய அந்த பரிசுத்தாவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால நாம் இவ்வளவு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம் என்றால் நம்முடைய இருதயமாகிய துருத்தியை இன்றைக்கு புதிதாக ஆண்டவர் கிருபை தருவாராக. அடுத்ததாக நம்ம பார்க்கும்பொழுது காணாமற் போன ஆட்டை குறித்ததான உவமை 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். இதே சம்பவத்தை லூக்கா 15ஆம் அதிகாரம் 3 முதல் 7 வரை உள்ள வசனங்களே பார்க்க முடியும். இந்த உவமையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதுல 1 காணாமற் போன போது இந்த 99 ஆடுகளையும் பத்திரமா ஒரு இடத்துல விட்டு வழி தப்பி போன அந்த ஒரு ஆடுக்காக கவலைப்பட்டு ஆண்டவர் கடந்து செல்கிறதை அதை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கலாம். அதை குறித்து, அதாவது 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுவதை பார்க்கலாம். அதாவது கண்டுபிடித்த ஒரு ஆட்டை குறித்து சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஆடு வழி தப்பி போனாலும் ஆண்டவர் கவலைப்படுகிறார். அந்த ஆட்டிற்காக ஆண்டவர் தேடி அலைந்து அதை கண்டுபிடிக்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நான் வழி தப்பி போக ஆண்டவர் விரும்பவில்லை. 99 ஆடாக ஆண்டவரோடு கூட இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். வழிதப்பி போகும்போது ஆண்டவர் அந்த வழிதப்பி போன ஆட்டையும் தேடி கண்டுபிடித்து தம்முடைய மந்தையில சேர்க்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறத நாம பார்க்க முடியும். அடுத்ததாக அதே 18ஆம் அதிகாரம் 21 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலே இரக்கமற்ற ஊழியனின் ஓமை கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த இடத்துல அந்த சம்பவமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஓமையை ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறாரு.
இது ஊழியக்காரன் கணக்கு பார்க்க விட்டிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் என்ன செய்கிறார்கள், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் என்ன செய்யறான், விழுந்து வணங்கி, ஆண்டவரே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பெற்றிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நிறுத்தி, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று. இவ்வளவு பெரிய கடனை தன்னுடைய எஜமான் தனக்கு மன்னித்து இருக்கும்போது தனக்கு கீழாக வேலை செய்கிற ஊழியக்காரன் கொஞ்சம் கடன் பட்டதை மன்னிப்பதற்கு இந்த ஊழியக்காரனுக்கு மனதில்லாததை தான் இந்த இடத்துல பார்க்க முடியும். இரக்கமற்ற ஒரு ஊழியன் ஆண்டவர் அந்த பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கும் போது சொல்லுகிறதை பார்க்க முடியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு தான் ஆண்டவர் பரமண்டல ஜபத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமோ அதை தான் நான் எந்த அளவின்படி அழைக்கிறோமோ அந்த அளவின்படி நமக்கு அழைக்கப்படும் என்பதையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பார்க்கும்போது அந்த ஊழியக்காரன் அந்த கடனாளிக்கு மன்னிக்காததுனால திரும்ப அதை கேள்விப்பட்ட எஜமான் என்ன செய்தார், அவருக்கு தண்டனை கொடுத்ததை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்துல நம்முடைய பாவங்களை, நம்முடைய குறைவுகளை, நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் நமக்கு மன்னிக்க வேண்டும் என்றால் மற்றவர் நமக்கு செய்த தீமைகளை நாம் மன்னிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய பாடத்தை இந்த ஓமையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை உள்ள வசனத்திலே திராட்சை தோட்டத்து வேலையாட்களின் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இதுல என்ன செய்கிறாங்க, இந்த ஓமையும் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஓமையா இருக்கிறத பார்க்க முடியும். 3ஆம் 6ஆம் 9ஆம் மணி நேரத்துல 9ஆம் 11ஆம் 4 மணி நேரங்களிலே ஜனங்களை வேலையாட்களை இந்த எஜமான் வேலைக்கு சேர்க்கிறார். 3ஆம் மணி நேரத்திலையும் வேலைக்கு சேர்த்தா வந்தார்கள், 6ஆம் மணி நேரத்திலையும் வேலைக்கு வந்தார்கள், 9ஆம் மணி நேரத்திலையும் வேலைக்கு வந்தார்கள், 11ஆம் மணி நேரத்திலே வந்தார்கள். ஆனா எல்லாருக்கும் ஒரே கூலியை, ஒரு பணம் கூலி தருவேன்னு சொன்னத எல்லாருக்கும் ஒரே கூலியை ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இதுல ஒரு பணம், இந்த பலன் என்பது, இந்த பணம் என்பது நித்திய ஜீவனை குறிக்கிறதாய் காணப்படுகிறது, இல்ல ரட்சிப்பை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் சமம். எந்த வேளையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், சிலுவை கள்ளன் கடைசி நிமிஷத்திலே மரண தருவாயிலே ரட்சிக்கப்பட்ட அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் சமம். குழந்தையா இருக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்தோம், ஆண்டவருக்களாகவே இருந்தோம் என்று முடிவிலே இருக்கிற நமக்கும் அந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் சமமானதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். இத்தனை நாள் ஓடினமை வருடக்கணக்காக பல ஆண்டுகள் ஆண்டவருக்காக செய்தோம். அப்படியல்ல ஆண்டவர் பார்க்கிறது. முடிவிலே நாம் என்ன செய்கிறோம், 11ஆம் மணி வேளையிலேயும் வந்து வேலை செய்தார்கள். 11ஆம் மணி வேலை ஆயிட்டே, இனி எனக்கு கொஞ்சம் கூலிதான் கிடைக்கும், அதனால நான் வேலை செய்ய மாட்டேன் என்று அந்த வேலையாட்கள் இருக்கவில்லை. 11ஆம் மணி நேரத்திலேயும் வந்து அவனுக்கு கொடுத்தது ஒரு பணம். 3ஆம் மணி நேரத்திலே வந்து வேலை செய்தவனுக்கு கிடைத்தது ஒரு பணம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை ரட்சித்தது. எத்தனை ஆண்டுகள் நாம் ஓடினோம் என்பது அல்ல அதற்கு நம்முடைய நோக்கம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படும். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்குள்ளாக நிற்போமா என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது 21ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரை உள்ள வசனங்கள்.
ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்த, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தை வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் கேட்கிறான். 2 குமாரர் இருக்கிறார்கள். 2 பேரிடத்திலும் வேலை செய்ய சொல்லப்படுகிறது. ஒருவன் போகிறேன்னு சொல்லிட்டு போகல, ஒருவன் போகலைன்னு சொல்லிட்டு திரும்ப போறான். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதுல மூத்த குமாரன் என்கிற இடத்துல ஆண்டவர் யாரை வைக்கிறார்கள்னா, ஆயக்காரர்கள், பாவிகள், வேசிகள், இப்படிப்பட்டவர்களே ஆண்டவர் வைக்கிறார். இளைய குமாரன் யூத மத தலைவர்களே, பரிசேயர், சதுசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் நாங்கள் தான் ஆண்டவருக்காக நிற்கிறவர்கள், ஆண்டவருக்காக செய்கிறவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் செய்யவில்லை. ஆனால் இந்த பாவிகள், பின்வாங்கி போனவர்கள், நாங்கள் செய்ய மாட்டோம், ஆண்டவருக்காக நிற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் பின்னாட்களிலே மனம் இறங்கி ஆண்டவருக்காக வேலை செய்ததை தான் பார்க்கிறோம். அதை தான் ஆண்டவர் சொல்ற, மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரர், வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வெளி தோற்றத்துக்காக செய்கிறோமோ செய்யவில்லையோ என்பதை ஆண்டவர் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை, ஆண்டவர் செய்ய விரும்புகிற காரியத்தை, ஆண்டவர் நம் மூலம் நிறைவேற்ற வேண்டிய காரியத்தை ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து எப்படி செய்கிறோம் என்பதை ஆண்டவர் பார்க்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 21ஆம் அதிகாரம் 33 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலே குத்தகைக்காரரின் ஓமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இதே ஓமையே மார்க் 12:1 முதல் 12 வரை உள்ள வசனங்களிலும், லூக்கா 20:9 முதல் 19 வரை உள்ள வசனங்களிலும் பார்க்க முடியும். 33 முதல் அதுல என்ன, திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி ஒரு எஜமான் என்ன செய்கிறார், திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை என்ன செய்கிறார், அதை குத்தகைக்காக விட்டு புறதேசத்துக்கு கடந்து சொல்கிறார். அதனுடைய வருமானம், கனி காலம் வந்தபோது என்ன செய்கிறார், கனிகளை வாங்கி வர ஊழியக்காரரை அனுப்புகிறார். அவர்களையும் அவர்கள் என்ன செய்தார்கள், பிடித்து அவனை அடித்து கொன்று போடுகிறார். திரும்ப அதிலையும் பெரிய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், அவர்களையும் கொன்று போடுகிறார். திரும்ப தன் குமாரனை அனுப்பலாம் என்று ஆண்டவர் அனுப்பும்போது, அந்த எஜமான் அனுப்பும் போது, அந்த குமாரன் இவன் தான் சுதந்திரவாளி, இவனையும் கொன்று போடலாம் என்று அவனையும் கொன்று போட்டார்கள். ஆனால் அடுத்ததாக அந்த எஜமானே வந்து அந்த குத்தகைக்கு இருந்த நிலத்தை மற்றவர்களுக்கு பிடுங்கி மற்ற நல்ல ஊழியக்காரர் கையிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தின ஒரு ஓமையாய் காணப்படுகிறது. முதலாவது ஆண்டவர் யூத மத தலைவர்களை, யூதர்களை எருசலேமை மீட்கும்படியாக ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை, அநேக ஊழியக்காரர்களை, அநேகரை ஆண்டவர் எழுப்பினார். எல்லாரையும் அந்த யூதர்கள், அன்றைக்கு தேசத்தில் இருந்தவர்கள் கொன்று போட்டார்கள். ஆனால் திரும்ப தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி தந்து ஜனங்களை மீட்டெடுக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். அந்த தன் குமாரனையும் யூதர்கள் கொன்று போட்டார்கள். அதனால ஆண்டவரே வந்து அந்த சுவிசேஷத்தை, அந்த மேன்மையான பாக்கியத்தை ஆண்டவர் பிடுங்கி புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு தந்திருக்கிறார். எருசலேம் ஜனங்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டவருடைய சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால இன்றைக்கு புறஜாதியாகிய நமக்கு இந்த சுவிசேஷம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்துக்கு அடிமைகளாய் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாமும் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்வோம் என்றால் நம்மிடமிருந்து பிடுங்கி மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்க இருக்கிற மேன்மையான காரியம் கொடுக்கப்படும் என்பதையும் நாம் இந்த இடத்துல கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக 2 விதமான ஊழியக்காரர்களை குறித்து 24ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது, 24ஆம் அதிகாரம் 45 முதல் 51 வரை உள்ள வசனங்கள், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோட புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன்
நினையாத நாளிலும் அறியாத நாளிகையில் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டார். ரெண்டு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். 2 பேர் கையிலையும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஒப்படைத்து விட்டு போயிருக்கிறார். ஆனால் ஒரு ஊழியக்காரன் தனக்கு கீழாக இருக்கிற மற்ற வேலையாட்களை பரிவாக நடத்தி அவர்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து அந்த தொழிலை என்ன செய்கிறார், நல்ல முறையில நடத்துகிறார். இன்னொரு ஊழியக்காரர் எஜமான் தானே வந்துட்டு கொடுத்துட்டு போனார், அவர் வர இன்னும் நாள் செல்லும் என்று மனம் போல கால போக்கிலே போய் தன்னுடைய வேலைக்காட்களை அடிமையாக நடத்தி கொடுமையாய் இருக்கும்போது நினையாத நாளிகள் அந்த எஜமான் வந்து அவனை என்ன செய்தார், கடினமாய் தண்டித்து அவனை அழுகையும் பற்பழிக்கும் உண்டாயிருக்கிற இடத்துல அவனை தள்ளி போடுகிறதை இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை குறித்துக்கிறதாய் காணப்படுகிறது. இனியும் காலம் செல்லாது, ஆண்டவர் வர இன்னும் நாள் செல்லும், நாம் சுகபோகமாய் வாழலாம், எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ போகலாம் என்று நாம் அஜாக்கிரதையாய் இருப்போமே என்றால் இந்த 2வது ஊழியக்காரனுக்கு நடந்த நிலைமைதான் நமக்கும் ஏற்படும். ஜாக்கிரதையோடு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளிலே ஊழியங்களிலே உண்மையாயிருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஓமை 10 கன்னிகைகளின் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். மணவாளன் வரும்போது, மணவாளன் நியாயத்திற்கு வந்தபோது, வர தாமதித்த போது எல்லாரும் நித்திரை பண்ணினார்கள். 5 பேரிடத்துல எண்ணெய் இருந்தது, 5 பேரிடத்துல எண்ணெய் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வரலாம். அந்த சபையாகிய கன்னிகைகள் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாயிருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவதாக. கடைசியாக 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரை உள்ள வசனங்களிலே தாலந்துகளின் ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரியான ஒரு ஓமையை லூக்கா 19ஆம் அதிகாரம் 11 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். தாலந்துகளின் ஓமை, இந்த தாலந்துகள் 3 ஊழியக்காரர்களிடத்திலே அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 5 தாலந்தை பெற்றவன் அதை என்ன செய்கிறான், 10ஆக மாற்றுகிறார். 2 தாளத்தை பெற்றவன் அதை 4ஆக மாற்றுகிறார். 1 தாலந்தை பெற்றவன் அதை புதைத்து வைத்து அவனுடைய எஜமானை நோக்கி என்ன செய்கிறார், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், அதனால உம்முடையதை நான் என்ன செய்தேன், மண்ணிலை தோண்டி புதைத்து வைத்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சில பேருக்கு அநேக வரங்களை கொடுக்கலாம், சில பேருக்கு குறுகிய வரங்களை தான் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு கொடுத்த வரங்களையும் தாளந்துகளையும் ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறதை நம்ம பார்க்க முடியும். அதை என்ன செய்ய வேண்டாம், புதைத்து வைக்க வேண்டாம், அதை ஒழித்து வைக்க வேண்டாம், ஆண்டவருக்காக சேர்க்கப்படும். அப்படி ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனப்படுத்தும் போது நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இந்த வார்த்தையை கேட்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் என்ன வார்த்தையை கேட்க விரும்புகிறோம்? புறம்பான இருளில் இவனை தள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையா? அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற அந்த புறம்பான இருளுக்கு நேராய் போகிறதற்காகவா நாம் இவ்வளவு தூரம் ஓடினோம்? இல்லை, நல்லது, உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரனை, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. நாம அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க தான் இவ்வளவு தூரம் ஓடுகிறோம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படி 19 ஓமைகள் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஓமைகளும் நமக்கு பல பாடங்களை கற்றுத் தருகிறது. வலை இழுக்கும் போதுதான் நல்ல மீன் எது, கெட்ட மீன் எது என்று நமக்கு தெரியும். எப்பொழுதும் ஆயத்தமாய் கூடையிலே சேர்க்கப்படுகிற நல்ல மீனா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எப்பொழுது வலை இழுக்கப்படும் என்று தெரியாது. இந்த கடலிலே, இந்த உலகமாகிய கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அநேக வலைகளுக்குள்ளாகவும் கடந்து வந்தது. ஆனா வலைகளுக்குள்ளேயும் நல்ல மீனும் கெட்ட மீனும் இருக்கிறது போல
நாம சபைக்குள்ளே தான் இருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வருகையின் நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அர்த்தமல்ல. சில மீன்கள், இந்த வலைக்குள்ளாக இருக்கிற சில மீன்களும் தூக்கி எறியப்படும் என்பதை தான் ஆண்டவர் ஓமையாக அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். குடைக்குள் போடப்படுகிற நல்ல மீனா இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே கற்றுக் கொடுத்த ஓமைகளை தியானிக்க கிருபை தந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வலை இழுக்கப்படும் போது ஆண்டவரே, அந்த கூடைக்குள் போடப்படுகிற நல்ல மீன்களாய் எங்களையும் மாற்றுங்க. முழுமையா உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எங்க அஸ்திபாரம் உமக்குள்ளாக ஸ்ட்ராங்கா இருக்க உதவி செய்யுங்க. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.